நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டி கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். 40 வெரைட்டி கிட்ட பண்ணிட்டு. பட் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோல இருந்து ஆரம்பிக்குது? ₹1 நம்ம இருக்கு. இப்போ ₹1 நம்ம ₹1 நம்ம மீன் கொடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்ல. டெலிவரி எங்க வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? டெலிவரி வந்து ஆல் தமிழ்நாடு கொடுக்குறோம். அது போக கேரளா, கர்நாடகா, பெங்களூர் யாராவது ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருந்தாலும் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் அனுப்பிச்சுடுவோம். இது பேரண்ட் சைஸ். ப்ளூவா இருக்கிறது மேலே, எல்லோவா இருக்கிறது ஃபீமேல்னா? நேரம் அந்த தொழிலா பாக்குறதுனால சரி சரி தனித்தனியா பிரிச்சு 3 பண்ணையா கட்டி வச்சிருக்கோம். பரவாயில்ல. நம்ம சேல்ஸுக்கு ஒரு பண்ணை, வளர்க்கறதுக்கு ஒரு பண்ணை, உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பண்ணை. சேல்ஸ் தான் ப்ரீடிங் சைஸ். இது சேல்ஸ் தான். இது ஒரண்டா கோல்டு. ஒரண்டா கிரீன் டெரர். ஓகே. அது மாதிரி எல்லா வகையான மீன்களும் நம்மகிட்ட வந்து போயிட்டு இருக்கு. அவங்களே நேர்ல பார்த்து அவங்களுக்கு தேவையானதை பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து தம்பி வேணுங்கிறது நீ எடுத்துக்க போற, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ரீட்டைல் ஓட்டுருவாங்க. இது பிரைஸ்னா இது ₹10 பெரிய சைஸ். வெல் டெயில் இருக்கும். ஆமா, வெல் டெயில் மிக்சிங்கா வரும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சைஸ்ல வரும். நம்ம வந்து இதான் ரேட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது பூரா பேரண்ட் அந்த பில்ட் ஆகி அந்த லாஸ்ட் எண்ட். இது சின்ன ஆஸ்கர். நல்லா இருக்கு. பேங்கில் வந்து தடை செய்யப்பட்டது. நாங்கள் காட்ட மாட்டோம். மற்ற கம்பெனிகளை காட்டலாம், எங்கள் கம்பெனி காட்டாது. அதான் ஓன் பீடுன்றது. ரேட் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 தொட்டியாக உருவாக்கிட்டோம். இதுவே முழு நேர வேலை ஆக்கிட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? சின்னமாயன். நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்கு? நம்மது வந்து திண்டுக்கல் மாவட்டம் விருவூடு கிராமத்துக்கு பக்கத்தில் கோபாலபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கும். சரிங்கண்ணா. நம்மகிட்ட எத்தனை வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டி கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். 40 வெரைட்டி கிட்ட பண்ணிட்டு. நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்காதுன்னா? எப்பவுமே ஸ்டாக் இருக்குதுன்னா மாலி வெரைட்டி, கோல்டு வெரைட்டி, ஏஞ்சல். நம்ம உற்பத்தி பண்றது ஒரு 4-5 வகை பண்றோம். அது சிச்சரேட் வகைகள் பண்றோம். அது போலார் பேரட்டு, சிச்சரேட் மாஃப் பண்றோம். கான்வென்ட், ஜொல்லு இது நம்ம நார்மலா பண்றது. அது போக சென்னை வெளியில இருந்தா நம்ம இறக்குமதி பண்ணி எடுத்து மாத்தி கை மாத்திட்டு இருக்கோம். சரிண்ணா சரி. இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோல இருந்து ஆரம்பிக்குது? ₹1 நம்மகிட்ட இருக்கு. இப்போ ₹1 நம்ம ₹1 நம்ம மீன் கொடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்ல. டெலிவரி எங்க வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? டெலிவரி வந்து ஆல் தமிழ்நாடு கொடுக்குறோம். அது போக கேரளா, கர்நாடகா, பெங்களூர். பரவாயில்ல. இந்த பக்கம் கொடுத்துட்டு சதன் ஸ்டேட்டும் போயிட்டு. ஆமா, சதன் ஸ்டேட்டும் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா அதிக பல்கா ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மொத்தமா ஹோல்சேல் பண்றோம். ஓகே. ஹோல்சேல் ரீட்டைல் நம்ம எடுத்துக்கலாமா? ரீட்டைல் கொஞ்சம் கம்மியா தான் பண்றாங்க. ஹோல்சேல் நிறைய பண்றதுனால ரீட்டைல் வந்து நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமா இருக்கனால யாராவது ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருந்தாலும் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் அனுப்பிச்சுடுவோம். அப்படி என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்தலாமா? அப்படியே பார்க்கலாம். இது என்ன கோல்டுங்களாண்ணா? இது கோல்டு. இது என்ன சைஸ்ண்ணா? இது வந்து இப்போதைக்கு ₹5 கொடுத்துட்டு இருக்கோம். இது ₹5 அந்த சைஸ். நியர்பி ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். ஆமா, 2 இன்ச்சு வாளோட 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். சரி. இது விட விட்டுறா. ஓகே. அது சைஸ் தகுந்த மாதிரி கொடுப்போம். ₹7, ₹8, ₹10. நல்ல மூவ்மெண்ட்ல. ஆமா, இப்போதைக்கு நல்ல மூவ்மெண்ட்ல இருக்குது. விட விட்டுறா, மாலிஸ், கோல்டு தான் எப்பவுமே நார்மலா போகக்கூடிய ரெகுலரா போயிட்டு. ஆமா, ரெகுலர் ஐட்டங்கள் இது பொருளாதாரம் எப்பவுமே கிடைக்கும். ஆமா, அது போக ஜீப்ராஸ் இது எல்லாமே. இது கோல்டுல ஒரண்டா கோல்டு மட்டும் இருக்கு. ஆமா, ரெட் கேப், ரூகின் கோல்டு கொடுப்போம். அது மாதிரி எல்லா வெரைட்டியும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இல்ல எல்லாமே நம்ம வந்து பாண்ட்ல விட்டு எடுத்து கொடுக்கறதுதான். இது டைகர், கிரீன் டைகர், லெமன் டைகர், ரெட் டைகர் எல்லாமே வரும் போயிட்டே இருக்கும். ஆமா, நம்ம ஸ்டாக் வச்சுலாம் எதுவுமே இது பண்றது இல்ல. எல்லாமே அப்பப்ப வர வர மாத்திட்டே இருக்கும். பிளாட்டி, சோடு, பிளாட்டில ஒரு 4 வகை பண்றோம். மிக்கிமஸ் பிளாட்டி, பலூன் பிளாட்டி, சன்செட் பிளாட்டி, ப்ளூ பிளாட்டி, நார்மல் பிளாட்டி, ரெட் பிளாட்டியும் பண்றோம். சோட்டையில வந்து கேலிகோ சோடும் நார்மல் சோடு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். கப்பீஸ்ல வந்து எப்பயுமே இருக்கும். ரெகுலரா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஐட்டங்கள்ல கப்பீஸும் முதன்மையா இருக்கும். அது கப்பீஸ் வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கப்பீஸ், மாலி வந்து எப்பவுமே நம்ம ஸ்டாக். ஆமா, கப்பீஸ், மாலி, கோல்டு, விடடெட்ரா இதெல்லாம் வந்து எப்பவுமே ரெகுலரா நம்ம எதிர்பாராம வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, நல்ல குவாலிட்டியா இருக்கு.
எல்லா குவாலிட்டிலயுமே இருக்கும். நம்ம லோ பிரைஸ்ல இருந்து கடைக்காரன் சொல்லுவாங்கல்ல, நார்மல் பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். நார்மலா அந்த ₹1 வரைக்கும் அப்படின்னா என்ன கப்பி மாலிங்களா? மாலி சீடு கொடுப்போம்ல, இதுக்கு அரவணா ஃப்ளோரா இதுக்கு அந்த ₹1 மாலி கொடுப்போம். ஜீப்ரா கொடுப்போம். ஓகே ஓகே. அது மாதிரி அந்த குட்டி மாலிஸ் எல்லாம் அரவணா ஃப்ளோரான் தீனி கொடுப்போம். ₹1 இருந்து சின்னது ₹2 சைஸ் ₹3 சைஸ்னா போயிட்டே இருக்கும் ரெகுலரா. ஆமா ரெகுலரா போயிட்டே இருக்கும். சரி சரி. தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். ஜீப்ராங்களா அது? இது வந்து சிச்சிலேட் மாப். ஆரஞ்சு மாப், ப்ளூ மாப், பவர் டேஸ், ஒயிட் மாப் எல்லாமே எல்லாத்துலயும் மிக்சிங்கா போட்டு நான் கொடுக்கும்போது பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. எங்களுக்கு எந்தெந்த மீன் எது கடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும், அதனால அது இதெல்லாம் பிரிச்சு வச்சு கொடுக்கும்போது தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோம். மாலி மாஃப் எல்லாமே எல்லாம் சிச்சிலேட்லாம் ஒன்னா தான் போட்டு வச்சிருக்கோம். இது அவர் டேஸ் மாப்பு, இது ப்ளூ மாப்பு, அது மாதிரி இது ஆரஞ்சு மாப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதா பிரிச்சு வச்சு நம்ம கொடுத்துருவோம். சைஸ் வாரியா இருக்கும். அதுல சின்னதுல இருந்து பெருசு. ஆமா சேல்ஸுக்கு ₹5 இருந்து கொடுப்போம். ஆமா ஆமா ஒவ்வொரு வெரைட்டிஸும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். சைஸை பொறுத்து ரேட் இருக்கும். நம்ம அதுக்கான தாய் மீன் எல்லாம் வச்சு நம்மளே பிரீட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒயிட் மாப்பானே? அது ஒயிட் மாப்பு. இது அவர் டேஸ். ஓகே. இது ப்ளூ மாப் பேரண்ட். இது பேரண்ட் சைஸ். ப்ளூவா இருக்கிறது மேலு, எல்லோவா இருக்கிறது ஃபீமேல்னா? எல்லோவா இருக்கிறது தான் ஃபீமேல், ப்ளூவா இருக்கிறது மேலு. எல்லோ வந்து மேலு, ப்ளூ வந்து ஃபீமேல். ப்ளூ தான் ஃபீமேல். ப்ளூ தான் ஃபீமேல். இது எல்லோவிலே லைட் டார்க்கா அந்த கிரீன் கலந்து வர்றது ஃபீமேல் வரும். இந்த லைட்டா வருதுல அது மாதிரி. ஆண் மீன் வந்து கொஞ்சம் பெருசாகி கலர் கூட வந்துகிட்டே இருக்கும், பெண் மீன் கொஞ்சம் கலர் இதாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வகையான மீன்களும் அது மாதிரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதெல்லாம் பிரிச்சு வச்சு ப்ரீடிங் போடுறாங்க. ஆமா. இது ஜீப்ராஸ் குட்டி. இது வந்து நம்ம குட்டியில இருந்து வளர்த்துக்குறோம். இது மாதிரி பெரிய சைஸும் வரும். தொட்டி நிறைய வச்சிருக்கனால ஒரு சைடு வளர்த்துட்டு இருப்போம், ஒரு சைடு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சரி. அதனால 3 யூனிட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த குட்டீஸ் ஃபுல்லா வந்து நம்ம குட்டி சின்னதுலயே வாங்கிட்டு. ஆமா அது 1 மாசத்துல அது வளர்ந்து வந்துரும். சரி சரி. இதே அப்படியே மண்பாண்டில் ஏத்திட்டோம்னா கொஞ்சம் விரைவா வந்துரும். இன்னும் பெரிய சைஸ் எடுத்துருவோம். அது மண்பாண்டு வச்சிருக்கோம் தனியா. வச்சிருக்கீங்க? ஆமா அதனால தனித்தனியா நம்ம பரவாயில்ல போயிட்டா செட்டப் ரெடியா தான் வச்சிருக்கீங்க. ஆமா நம்ம இந்த இதுவே முழு நேரம் இந்த தொழிலா பாக்குறதுனால சரி சரி தனித்தனியா பிரிச்சு 3 பண்ணையா கட்டி வச்சிருக்கோம். பரவாயில்ல. ஆமா சேல்ஸுக்கு ஒரு பண்ணை, வளர்க்கறதுக்கு ஒரு பண்ணை, உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பண்ணை. சேல்ஸ்க்கா ப்ரீடிங் சைஸ்? இது சேல்ஸ் தான். இது ஒரண்டா கோல்டு. ஒரண்டா கோல்டு. ஆமா ஒவ்வொன்றும் இதுமே பெரிய சைஸ் இருக்கு. முன்னாடி இதுக்கு சின்ன சைஸ் இருக்கு. ஒரு ஐட்டம்னா அந்த இதுல 3 வகையா கொடுப்போம். நம்ம சின்னது, மீடியம், பெருசு. என்ன பிரைஸ் வரும்? சைஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ₹30 கொடுப்போம். இது கொஞ்சம் பெருசு 50 ரூபா, 40 ரூபா. சின்னதுனா 15 ரூபா, 20 ரூபா. சரி சரி. அப்புறம் சிச்சிலேட் டேட்டில் பார்த்தோம். எல்லாம் பெரிய பெரிய தொட்டினால ஓடிடும், இறங்கி தான் பிடிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து கிரீன் டெரர். ஓகே ஓகே. அது மாதிரி எல்லா வகையான மீன்களும் நம்மகிட்ட வந்து போயிட்டு இருக்கு. ஷார்க் ஐட்டம் பூரா பண்ணி கொடுக்குறோம். சரி 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 சரி. இதெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்குறது? ஆமா எல்லாமே எடுத்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி. கிரீன் டெரர் நல்ல பெரிய சைஸ் வரும். ஆமா இது கிரீன் டெரர்ல ஆண் மீன் பெரிய தலை ஃப்ளோரான் மாதிரி வளரும். ஹம்பா எந்திரிக்கும். ஏஞ்சல் இருக்கு, கோல்டு வச்சிருக்கீங்க. ஆமா அது பலூன் ரேட்டா இருக்கு, சர்பேட்ரா, இந்த மாதிரி எல்லா வகையான மீன்களும். இப்ப தண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. சோ நெட் வச்சு. இது மூன்டைல் மாலி இருக்கு. ஓகே ஓகே. ஆமா இந்த ஸ்பாட்டட் மாலின்னு சொல்லுவாங்கல்ல, புள்ளி மாலி. ஆமா அது பண்றோம். மாலிலே ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே ஓகே. பிரீடிங்ல இருந்து ஃபுல் சைஸ் பேரண்ட் வரைக்கும் டெலிவரி எல்லாமே பாஸ் பண்ணலாம். இங்க நிறைய கடைக்காரங்க வந்து அவங்களே நேர்ல பார்த்து அவங்களுக்கு தேவையானதை பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து தம்பி வேணுங்கிறது நீ எடுத்துக்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ரீட்டைல் ஓட்டுருவாங்க. இது சிச்சிலேட் மாப்போட பெரிய சைஸ். நம்மகிட்ட பிரீட் ஆனதானே? ஆமா எல்லாமே. ஓகே ஓகே. இதுல பல கலர் வரும் சிச்சிலேட்ல. பை கலர் வரும், ரெட் பீகாக்கு, ப்ளூ பீகாக்கு, டால்பின், மீனஸ், அப்படி நம்ம நிறைய வெளியில இருந்து எடுத்து நம்ம தண்ணி கண்டிஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். சரி சரி. ஒண்ணு கொடுக்காம நம்ம தண்ணியில இருந்து நம்ம ஒரே ஒரு ஃப்ளோரானும் இருக்குது. அது யாரோ சேல்ஸுக்காக. ஆமா அது பேரண்ட்டுக்காக பெண் மீன் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஃபீமேல் மட்டும் சசிகா கேட்டுட்டாங்க, எடுத்து வச்சிருக்காங்கன்னு. கோல்டும் எஸ்கே கோல்டும் ப்ளூ கோல்டும் சொல்லுவோம்ல. ஆமா அந்த இது எஸ்கே கோல்டும் ப்ளூ கோல்டும் மிக்சிங்கா போட்டு வச்சிருக்கோம். இது பிரைஸ்
இது 10 ரூபா பெரிய சைஸ். வேல் டைல் இருக்கும். ஆமா வேல் டைல் மிக்சிங்கா வரும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சைஸ்ல வரும். நம்ம வந்து இதான் ரேட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு முறை ஒரு சைஸ்ல வரும். நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியா வரும்போது நம்ம ரொம்ப ரேட் கம்மியா கொடுப்போம். கொஞ்சம் டிமாண்டா இருந்துச்சுன்னா அந்த முறை வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு முறை மாறும். இது சின்ன உரண்டா நம்ம 20 ரூபா கொடுப்போம், 15 ரூபா சைஸ் இந்த மாதிரி. அது பெரிய உரண்டா. அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எல்லாத்தையும் மொத்தமா போட்டு பிரிச்சு கொடுக்கும்போது பிரிச்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு பெரிய பெரிய தொட்டினால ஸ்டாக் வைக்கிறதுக்கு இது பண்ணி வச்சுக்கிறோம். இது மாலி, இது சாக்லேட் மாதிரி இருக்கும். இது நம்ம நார்மல் கப்பி. இங்க நம்ம லோக்கல் பிரெட். இதுலயே கிரீன் அந்த எல்லாம் மிக்சிங்கா வரும். இது நார்மல் கப்பி நம்ம நார்மலா கொடுக்கறது. இதெல்லாம் பிரைஸ் சைஸ் தகுந்த மாதிரி கொடுப்போம். சரி சரி சரி. அந்த ஃபீடிங் வரைக்கும் எல்லாமே. ஆமா ஃபீடிங் வரைக்கும் போகும். சூப்பரா இருக்கு. பேரண்ட் சைஸ் இது பூரா பேரண்ட். பேரண்ட் அந்த பில்ட் ஆகி அந்த லாஸ்ட் எண்டு வரும்போது பேரண்ட்டை வந்து கொடுத்துருவோம். அது ரொம்ப கண்டமா விடாம ரொம்ப இதாயிடுச்சுன்னா இறந்துரும். அதோட ஆயில் கிளம்ப முடியும். அதனால ரொம்ப போகாம ஸ்பாட்டர் மாலிலாம் இருக்கு. ஆமா அதோட குஞ்சுகள் தான் நம்ம ஏற்றிருக்கோம். மண்பால் ஏற்றிருக்கோம். அதுல 3 டைல் மாலி. இப்ப சின்ன குட்டி பாத்தீங்களாங்க, அதோடது. அது பலூன் மாலி. பலூன் மாலி இருக்குது. ஆமா இது பெரிய மாலி. ஒயிட் மாலி. இது ஸ்பாட்டட் மாலி. அந்த பலூன் மாலின்னு சொல்றோம்ல, செம்மையா இருக்குது. இதுல ஒயிட் டாட் வரும். இது பிளாக் டாட் மிக்சிங்கா வருதுல, பிளாக்ல ஒயிட் டாட் வரும். ஓகே ஓகே. அதுல கலர் லைட்டா எல்லோ ஷேட் அடிச்சும் வரும். 3 விதமா வரும். இதுக்குலாம் உங்க பிரீடிங்கா? ஆமா நம்ம பிரீடிங் இருக்குல்ல. இது அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த எல்லோ டாட் வரும் அந்த தண்ணியை பொங்க விட்டாங்க நேற்று பசங்க. ஸோ ஆமா கௌரா இருக்கு இதுக்குள்ள ஃபுல்லா. கௌரா கேல ஃபுல்லா மாலி வந்து நிக்குது தண்ணி பொங்கிட்டனால. கௌராமே எல்லாமே சேல்ஸ் தான். ஆமா எல்லாம் ஊடிடுது. இது புளு கௌரா எல்லாம் அந்த பக்கம் ஓடிடுச்சு. இந்த தொட்டில 500 இருக்கு ஓடிடுது. இதுல கோல்டன் கௌரா, ஸ்னோ ஒயிட் 3 இது வரும். அப்புறம் நியான் கௌரா. நியான் கௌராவும் நம்ம ஆமா அந்த தொட்டில இருக்கு. இது சின்ன ஆஸ்கர், பெரிய ஆஸ்கரும் வரும். ஆஸ்கர் வச்சிருக்கேன். ஆமா எல்லா ஐட்டம் இருக்கு. பெரிய அங்கெல்லாம் போயிடுச்சு நிறைய. நான் எல்லாமே வீடியோவும் வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இது சின்ன ஆஸ்கர் நல்லா இருக்கு. இதுல ஒயிட்டும் வரும், ரெட்டும் வரும். சிமெண்ட்ல இருக்கு. எல்லாமே எல்லா ஐட்டமும் நம்ம எடுத்து மாட்டோம். இது வந்து 40 ரூபா. சைஸ் அந்த மாதிரி. இது 2 இன்ச்சுக்கு மேல இருக்கும். ஓகே ஓகே. இது இருக்கிறதுல சின்னதா மாட்டிருக்கு, மத்த பெருசுல உள்ள ஓடிடுச்சு. உள்ள ஓடிடுச்சு. டேங்க் கிளீனர் வந்து தடை செய்யப்பட்டது. நாங்கள் காட்ட மாட்டோம். ஆமாம் மற்ற கம்பெனிகளை காட்டலாம், எங்கள் கம்பெனி காட்டாது. இது ஜீப்ரா. அதுக்கு மேல அங்க ஒரு சைஸ் காட்டணும்ல, அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ். நம்ம அப்படியே சைஸ் வரையா வளர்த்துட்டு இருப்போம். இது போக போலார் பேர். இது கொய் இருக்கோனே, கொய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த கபோட்டோ மாதிரி இருக்கு. அது 1-2 கிடக்கும். இது ஜொல்லும் கான்வென்ட்டும். ஓகே ஓகே. அதுல போட்டு வச்சிருக்கீங்க. இது ரெட் ஜொல்லு கான்வென்ட் மாடல ஓடிடுச்சு. பெரிய தொட்டில இது 25 அடி நீட்டு, 5 அடி அகலம். அதனால ஊர்ல பாக்குறப்ப நிறைய தெரியுது. ரெட் ஜொல்லு. ரெட் ஜொல்லு இதெல்லாம் நம்ம ஓன் பிரீடு. ஓ நம்ம டைப் பிரீடு. ஆமா. இதோட ரேட் அப்படின்னா ஜொல்லு 10 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். பரவாயில்ல. அதான் ஓன் பிரீடுன்றது. ரேட் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஆமா ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே. போலார் நம்ம பாய்ஸ் நம்மட்ட பிரீட். ஆமா நம்மட்ட பிரீட் ஆனதாங்க. பேனல் பாத்தீங்களா பேரண்ட்ஸ். அதுல ப்ளூவும் ஒயிட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இது சைஸ் வேற கொடுத்துட்டு இருக்கோம். சைஸ் வேற ஸ்டார்டிங் 10 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் சைஸ் பேரண்ட் வரும்போது 100 ரூபாய் வரும். ஓ அது கண்டம் பிரீட். ஆமா இல்ல எல்லாமே ஈச் தான், ஒண்ணுதான். பீஸ் கணக்கு. ஓகே. இது பூரா குட்டி. ஓ குட்டி வளர்க்கறதுக்காக ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கோம். சரி சரி. மோஸ்ட் நல்ல ஒரு பெரிய ஃபார்ம் தான். இங்க சரௌண்டிங் நம்ம தான் பெருசா பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல எல்லாம் பண்றாங்க, நம்ம கொஞ்சம் பெருசா பண்றோம். சரி சரி. ஒரு கிட்டத்தட்ட 30 பண்ணைகள் இருக்கு. அவங்க அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. 10 தொட்டி 15 தொட்டி கட்டிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 தொட்டியா உருவாக்கிட்டோம். இதுவே முழு நேர வேலையாக்கிட்டோம்.
இதெல்லாம் கோல்ட்லாம் உண்மையிலே செம்மையாக இருக்குது. கோல்டு பிளாக் லைனு வேல்ட் எல்லாம் நல்லா டாப் வியூவில் பார்க்குறது செம்மையாக. ஆமாம்.